நாம் ஆராதிக்கிற நம் தேவனை, நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அறிய வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமான ஒன்று. ஏனென்றால் அவர் எப்படி இருக்கிறார்னு தெரியாம நாம் அவரை ஆராதிக்கவோ அவரை நோக்கி ஜெபிக்கவோ இல்லாவிட்டால் அவரை பின்பற்றவோ நாம் முடியாது. ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் அவர் எப்படி இருக்கிறார் என்று அறிவது மிகவும் முக்கியமானது, அவசியமானது. வேத வசனம் அதைத்தான் சொல்லுகிறது, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் என்று. அப்ப இன்னைக்கு அவர் என்ன சொல்றார், இன்னைக்கு அவர் என்ன எதிர்பார்க்கிறார், இன்று அவர் எப்படி இருக்கிறார் என்று அறிந்து கொள்வோம் என்றால் நாம் அவரை எளிதாக பின்பற்ற முடியும். இன்றைக்கு அவர் ஒரு பாலகனாக இல்லை. அநேகர் அவரை பாலகனாக பார்த்து, குறிப்பா அந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல தூங்கு தூங்கு பாலகா என்று சொல்லி பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறார்கள். சிலர் அதிகாலையில் பாலகனை தேடி என்று பாலகனை தேடி போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி தேடி போறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. சிலர் அவரை ஆட்டுக்குட்டியானவரா பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவர் இப்ப ஆட்டுக்குட்டியானவராகவும் இல்லை. அவர் இந்த உலகத்திற்கு முதல் விசை வந்த பொழுது ஆட்டுக்குட்டியானவராக வந்தார். அதாவது நம்முடைய எல்லாருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் வந்தார். அந்த சாயல் முடிந்து விட்டது. இப்ப அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, இப்ப அவர் யூத ராஜ சிங்கமாக இருக்கிறார். அது ஏன் சிங்கம் ஆடு என்று விலங்குகளை வைத்து அவரை கம்பேர் பண்றீங்க? அதாவது அந்த கேரக்டரை வைத்து அவரை நாம் குறிப்பிடுகிறோம். ஆடுங்கிறது ரொம்ப சாந்தமானது. சிங்கம் அந்த காட்டுக்கே ராஜா போன்று அதிகாரம் உள்ளது, எந்த விலங்குக்கும் பயப்படாத தைரியமான ஒன்று. நம் இயேசு ஆட்டுக்குட்டியானவராக வந்து அந்த காரியங்களை எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டார். ஆனா இப்ப அவர் யூத ராஜ சிங்கமாக இருக்கிறார். அதாவது நீதியாய் காரியங்களை நடப்பித்து சத்துருக்களை எல்லாம் தனக்கு கீழ்ப்படுத்தி நியாயமாய் ஆளுகை செய்ய விரும்புகிற நீதியுள்ள ராஜாவாக அவர் நின்று கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம அவரை இப்படிப்பட்ட ஒரு ராஜாவாக நீதியுள்ளவராக நாம் அவரை பார்த்தோம் என்றால் தான் அந்த விதமாக நாம் அவரை சேவிக்க முடியும், அவரை பின்பற்ற முடியும். அவர் ஆட்டுக்குட்டியானவராக இருந்த பொழுது ஏற்படுத்தின காரியத்தை எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்க முடியும், இன்றும் நாம் அனுபவிக்கலாம், அது என்றென்றைக்கும் உள்ளது. ஆனால் இன்று அவர் எப்படி இருந்து எப்படி பேசுகிறாரோ செயல்படுகிறாரோ அதை அறிந்தால்தான் அவர்கிட்ட நாம் போக முடியும். அவரிடத்துல போய் அவர் சொல்ற காரியங்களை கேட்டு அவர் செய்கிற காரியங்களை நன்மைகளை நாம் அனுபவிக்க முடியும். ஆகவே தேவனை நாம் இருக்கிற வண்ணமாக அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, இன்று நான் உம்மை அறிந்து கொள்வதற்கு எனக்கு பிரகாசமான மனக்கண்களை தாரும், எனக்கு கிருபை தாரும் என்று நாம் ஜெபம் செய்வோம் என்றால் இந்த ஜெபம் ஒவ்வொரு நாளும் ஏறெடுக்கணும். அப்படி செய்வோம் என்றால் நிச்சயம் தம்மை அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். அப்படி வெளிப்படுத்தும் பொழுது நாம் அவரை இருக்கிற வண்ணமாக கண்டு அவரை சேவிக்கலாம். அப்பொழுது அதுக்குரிய பாக்கியங்களை நாம் பூர்ணமாக அனுபவிக்க முடியும். இந்த நோ த ட்ரூத் இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் இன்னும் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு எங்களை பின்தொடருங்கள். ஜீசஸ் bless you all. Shalom.